வந்துடும். அதே போல் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், யூஆர்எல் ஸ்டார்ட் பை செட்டிங் ஸ்டார்ட் பை. ஆனால் நம்ம இங்கே ஜாங்கோன்னு எடுத்துட்டோம்னாலே மொத்தம் ஒரு 4 ஒர்க்ஸ். நான் டைப் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு மொத்தம் 4 ஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 3 தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். 1 யூஆர்எல் ஸ்டார்ட் பை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபைல் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து மாடல்ஸ் டாட் பையை க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? இப்போ மாடல்ஸ் டாட் பை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மொதல் செக்ஷன் என்ன க்ரியேட் பண்ணணும், மாடல்ஸ் டாட் பை. ரெண்டாவது செக்ஷன் என்ன க்ரியேட் பண்ணணும், சீரியலைசர் டாட் பை. மூணாவது செக்ஷன் என்ன க்ரியேட் பண்ணணும், வியூஸ் டாட் பை. மூணாவது வந்து வியூஸ் டாட். இப்போ மாடல்ஸில் எடுத்துட்டோன்னா அது என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்டு தேவையோ அதை ஃபீல்ட் அவுட் பண்ணுறது தான். அதே இப்போ ஒரு லாகின் பேஜ் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன தேவை, யூசர் நேம் பாஸ்வேர்டு, இந்த 2 ஃபீல்டு தேவை. அதான் எடுத்துக்கிட்ட போகிறோம். நாலாவது என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா யூஆர்எல் ஸ்டார்ட் பை. ஓகே, இப்போ நியூ ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். மாடல் ஸ்டார்ட் பை, சீரியலைசர் டாட் பை, அடுத்து வேறு என்ன இருக்குது, வியூஸ் டாட் பை. இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி இப்போ விட்டுறலாம். இல்லை மாடல் ஸ்டார்ட் பைன்னு எடுத்துட்டோன்னா நம்மளோட என்னென்ன ஃபீல்டு தேவையோ அதை வந்து ஃபீல்ட் அவுட் பண்ணுறோம்.